வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படும். காரணம், ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி அதனுடைய முழு பலத்தோடு அது செயல்பட ஆரம்பிக்கும். அதுலேயும் குரு மாதிரியாக ஒரு சுப கிரகம் உச்சம் பெறுது அப்படிங்கிற ஒரு நிலையானது ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு பெற்றது. 2025 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் குருவானது அதிசார கதியில் இந்த உச்ச நிலையை அடையுது. ஸோ இந்த அமைப்பானது எல்லா ராசிகள்லையுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும். அதில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்குது. அதில் குறிப்பிட்ட சில ராசிகள், உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருவினுடைய அமைப்பானது அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு குறுகிய காலகட்டங்களில் இது செயல்பட்டு வரும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் பொருந்தும். கடகத்திற்கு ஜென்ம ராசியில் இந்த குருனுடைய சஞ்சாரம் ஏற்படுது. பொதுவாக ஜென்ம ராசியில் குருனுடைய சஞ்சாரம் வரும்பொழுது வாழ்க்கை ஒரு சாத்வீக நிலைகளை நோக்கி தள்ளப்படும். ஆக்டிவால இருக்க முடியாது. உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், மதிப்பு, கௌரவம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் எல்லாரும் ஈடுபட்டு வருவாங்க. முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. குடும்ப உறவுகளுக்கு இந்த காலகட்டங்கள் அனுசரணையாக இருந்து வருவாங்க. உதவியாக இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரமாக இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க செயல்பட்டு வருவாங்க. மனமானது ஒரு சாந்தமான அமைதியான நிலைகளில் அவங்களுக்கு செயல்பட்டு வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகளை காட்டுவாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். சிலருக்கு சேமிப்புகள் கூட உண்டாகலாம். கடன் பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் தீர்வுகள் உண்டாகும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த தொழில் சார்ந்த முக்கியமான முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், காரியங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் உண்டாகும். பொது விஷயங்கள், காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கு. வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடும். தான தர்மம் போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்களில் முழுமையான ஈடுபாடுகள் இந்த காலகட்டங்களில் காட்டி வருவாங்க. பிரயாண விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமையலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். குடியிருப்புகள் சார்ந்த விஷயங்களோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவோ சிலருக்கு தவிர்க்க முடியாத இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே போல் சிலருக்குலாம் நட்பு வட்டாரங்கள் பெருகும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் நட்புகளுடைய அதிகம் செயல்பட்டு வருவாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு இயல்பான பழக்க வழக்கங்களை அவங்க வளர்த்து கொள்வாங்க. ஸ்போர்ட்டிவ் தன்மை அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்த நிலைகளில் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குருனுடைய சஞ்சாரமானது இருந்துட்டு வரும். பொதுவாகவே இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு சமச்சீரான ராசி. அது எப்பவுமே ஒரு சமநிலைகள்லேயே இருந்துக்கிட்டு வரணும். எந்த ஒரு விஷயமுமே இதுக்கு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஸோ இந்த அமைப்பானது கிரகங்கள் ரீதியாகவும் துலாமுக்கு முழுமையாக போகணும். அதாவது ஒரு ராசி உச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சம் பெற்றாலோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஸோ அதற்குண்டான இந்த நேரடியான பலன்களை எப்பவுமே பார்க்க முடியாது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராசினாலும் சுக்கிரனாகவே இருந்தாலும் சரி, அது உச்சமானாலும் சரி, நீச்சமானாலும் சரி, அதற்குண்டான பலன்களை அதனுடைய நிலைகளில் முழுமையாக பார்க்க முடியாது. இது துலாமிற்கே உண்டான ஒரு விசேஷமான குண அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்படி இந்த குருனுடைய உச்சஸ்தானம் என்பது துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமான யோகா அமைப்புகளை தான் இது கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க இன்னும் பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அமைதி நிதானம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சமகாலமாக கொஞ்சம் வீண் விரோதங்கள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நேரம் முத சறுக்குது அப்படிங்கிற நிலைகள் தான் இருந்தாலும் ஒரு சில கிரக அமைப்புகளால் இந்த விஷயங்களை சமாளித்து கொண்டும் வர்றாங்க. ஒரு சில முன்னேற்றங்களையும் இவங்க பார்த்துட்டு தான் வராங்க. அதே நேரம் நல்லது ஒன்று நடக்குதுன்னா கெட்டது 4 நடக்குது அப்படிங்கிற நிலையும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் உண்டு. இல்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள், தவிர்க்க முடியாத சங்கடங்கள் அப்படின்னு ஒரு சுழற்சிக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதே நேரம் துலாம் ராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்களில் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதாவது எரிரத்தியிலேருந்து விறகு எடுத்துட்டோன்னா அடுப்பு தானாக அமைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த குருவோட உச்சம் பெறக்கூடிய நிலைகளும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் அமைதியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் அமைதியை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்போ பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த காலகட்டங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடியே பார்க்கக்கூடிய நிலைகள் தான். பட் குருவனுடைய உச்சம் பெறக்கூடிய இந்த நிலைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் சில நல்ல விஷயங்களை கொடுத்துட்டும் போகும். சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு சில சொல்யூஷன் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமைகள்ல முன்னேற்றங்கள், தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள், சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படும். இல்லங்கள்ல சுப விசேஷங்கள், காரியங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலமாக சிலருக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும். குறிப்பாக அவங்க மூலமாக சில பொருளாதார நிலைகள் அல்லது சொத்து சுகங்கள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே ஒரு அமைதியான நிலைகளில் செயல்பட்டு வந்தாலும் கூட சில எதிர்பாராத நன்மைகளும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க பார்த்து வருவாங்க. மீனம். மீனராசிக்கு குருவான ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இந்த சஞ்சாரம் இருக்கு. ராசி அதிபதியும் குருவாக இருக்கிறதுனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுது. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறாங்க. 5ஆம் இடத்துல ராசி அதிபதி ராசியை பார்க்கவும் செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான அமைப்பு. ஒரு பக்கம் மீன ராசிக்கு ஜென்மச்சனியானது நடந்துகிட்டும் இருக்கு. இப்போ இந்த ஜென்மச்சனி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த குருனுடைய அமைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே முழுக்க 100% ஒரு பாசிட்டிவான நிலைகளே செயல்பட்டுட்டு வரும். பட் ஜென்மச்சனி இருக்கிறதுனால இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை இந்த குருவானது வெகுவாக குறைக்க வைக்கும். குரு இங்கே ராசி அதிபதியாகவும் செயல்பட்டாகிறது. தன்னுடைய ராசியும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ராசிக்கு உண்டான நல்ல விஷயங்களை அவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகும். இந்த காலகட்டமானது குரு கொடுக்க சனி தடுக்க அப்படிங்கிற நிலைகளை மீனராசிக்காரங்க பார்த்து வருவீங்க. ஆனால் மீனராசிக்காரங்க நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நன்மைகள் உண்டாகுது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கு. குறிப்பாக திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பான நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. காதல் திருமணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு கைகூடும். குழந்தைகள் வகையில் சுப விசேஷங்கள், காரியங்கள் சிறப்பாக இருக்கு. குழந்தைகளோட வாழ்க்கையில முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் வகையில் சிறப்பான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த குடும்ப சொத்துக்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே ஜென்மச்சனி இருந்தது அப்படின்னா பொருளாதார நிலைகள், தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய வகையில் இந்த குருவுடைய அமைப்பு இப்போ இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வரும். சிலருக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு இருந்துட்டு வருது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும். பொதுவாக மீனராசிக்காரங்க பிடித்த விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. மனசு ஒரு அமைதி தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு தான் அனுகூலங்களை கொடுக்கும். டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாகவே. பெற்றோர்கள் விஷயங்கள், காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில கூட ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். ஆக மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.